வாழ்க்கையில முக்கியமான முடிவுகள எடுக்கிறது எந்த அளவு முக்கியமோ, அத விட எந்த மனநிலையில நம்ம முடிவு எடுக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் சரி, பிற மனிதர்களுடைய வாழ்க்கையிலயும் சரி, நிச்சயமா ரியாக்ட் பண்ணும். நான் இப்ப சொல்லப்போற மனநிலைகள்ல நீங்க இருந்தீங்கன்னா, தயவு செய்து முக்கியமான முடிவுகள உங்க வாழ்க்கையில எடுத்துறாதீங்க. ரொம்ப எமோஷனலா இருக்கும்போது, அதாவது சோகமா இருக்கும்போதும் சரி, கோவமா இருக்கும்போதும் சரி, நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் துயரத்தில போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிவெடுக்கும்போது ரொம்ப ரொம்ப காமா இருக்கணும். சரியான தகவலே இல்லாம நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் முட்டாள்தனத்தில போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் பிரஷர் பண்ணான், இவன் பிரஷர் பண்ணான். அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். என்னுடைய வாழ்க்கை இப்ப துயரமாயிருச்சு. இப்படின்னு பேசப்படுறவங்க பலர் இருக்காங்க. பிற மனிதர்கள் கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா, டிசிஷன் அவங்கள எடுக்க விட்டுறக்கூடாது. அவங்க குடுக்கக்கூடிய பிரஷர்னால நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடாது. இது உங்களுடைய வாழ்க்கை. நீங்க தான் முடிவு எடுக்கணும். சில சிச்சுவேஷன்ல நம்ம குயிக்கா டிசிஷன் எடுக்க வேண்டிய அவசியம் வரும். குயிக் டிசிஷன் சில நேரங்கள்ல ஓகே. பட் பல நேரங்கள்ல அது துயரத்துல போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்பயுமே டிசிஷன் எடுக்கும்போது நல்லா நிதானமா யோசிச்சு பொறுமையா டிசிஷன் எடுக்கிறது தான் பெட்டர். எப்பயுமே பொறுமையா இருங்க, நிதானமா இருங்க, தைரியமா இருங்க முடிவெடுக்கும்போது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமான முடிவு எடுக்கிறதுனால மிகப்பெரிய மாற்றங்கள நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வாழ்க்கையில முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதிகமா யோசிங்க. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே. தொடர்ந்து நம்மளுடைய காணொளிகள பார்த்துக்கிட்டே இருங்க.